காச்சுட்டா கண்ணு தெரியல, என்னைய தெரியலையா? உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. உங்கள் என்றால் எத்தனை? உங்கள் என்றால் உன்னை என்று நான் சொல்ல முடியாது. தாங்கள் என்னை சொல்லலாம். தாங்கள் போட்டிருக்கின்ற வேஷம் அப்படி சாமி. வேஷம் தான் போட்டிருக்கனா? அப்ப நெசமலுமே நாரதர் இல்லையா? ரொம்ப நடிக்காத. உள்ள படுத்து கிடந்து சேல்ல சார்ஜ் படம் பார்த்து அட நாராயணா, ஒரு அளவுதே. ஏன் வாங்கி அவசாரி வாங்கி அப்புறம் ஏவி விட்டு போயிருக்கேன். ஆக ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் எழுப்பம் தரும். ஒழுக்கம் வீரனும் உயிரினும் நக்கப்படும். ஏய் உம்மா ஓம்பப்படும். ஓம்பா ஏன் இதை சொன்னாங்க? அந்த வாரம் அந்த கட்டத்துக்குள்ள போர்வை விரிச்சு உட்காந்தவாரு. கட்டம் போர்வை பயலு கட்டா கொடூரமா கொடூரமா. ஏப்பா அது என்ன எறும்பா? எறும்பு சாப்பிச்சு போட்டது மாதிரி இருக்கே. சுத்தி என்ன கபடி விளையாண்டீங்களா? விளையாட்டு போட்டி பயலு கட்டா கொடூரமா கொடூரமாங்கிறீங்களே. ஏய் நிசமாலுமே கொடூரமா தான் இருக்கு. நீ யாரியா? வயித்தால வரதுக்கு வந்திருக்கார். அதுக்கு இந்த இடம் உனக்கு கிடைச்சா? இவர் எங்க அண்ணங்க பயங்கரமா பேசுவார். உங்களுக்கு அண்ணனா? ஆமாங்க. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அது எங்க மச்சனே. ஏய் அது இல்லையா? அவருக்கு நீங்கள் அண்ணன். அண்ணன் அண்ணன். அப்ப அண்ணனுக்கு அவர் என்ன வேணும்? தம்பி வேணுமுங்க. எங்க பிறந்தாரு? அவர் பெரியாசிபத்தில பிறந்தார். இல்லங்க தம்பினா கீழே பிறந்தாரா இல்ல மேல பிறந்தாரா? ரெண்டுக்கு ஊட பிறந்தார். ஊடனா எப்படி பிறப்புறாரு? ஒரு 3 மாடி வீடு இருக்கு. சரி. என் வீட்டுல நான் பிறந்தேன். கீ வீட்டுல இன்னொரு தம்பி பிறந்தேன். நடு வீட்டுல இவன் பிறந்தேன். அப்ப நடு வீட்டுக்குள்ள பிறந்த ஊட பிறந்தவன் ஊடால தம்பி. என்னையமா ஊட மாசங்கிற மாதிரி ஊட பிறந்தாரு. ஐயா ஆக அவர் தானே ஊட பிறந்தாரு. ஆமாங்க. நீங்க ஏன் ஊட வரணும்? நான் ஊட வந்தேன்னா என்னமோ ஒரு சத்தம் கடிச்சு அதை யாரு என்னன்னு பார்த்து. ஏயா இரவு 12 மணி கூட சத்தம் கேட்கும். நீ போய் அங்க போய் கேட்க முடியுமா? அதே மாதிரி 1 மணிக்கு கேட்கும்ல. என்னன்னு கேட்கும்? ஒண்ணுக்கு இருந்தா சோண்டு கேட்கும். ஏன் உனக்கு அந்த நேரத்துல தான் வருமோ? ஏயா வர்ற ஆளுகள்லாம் இப்படியே இருக்கிறீங்க. மேய் வேஷம் போட போறேன். அதே உண்மை. அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஐயா வாட்டு 3 வாட்டு பாடி கூட முடிச்சுக்கிறீங்க. 2 என்ன ஊராங்க அண்ணன் தம்பி உட்காந்துருக்க. பாய் சும்மா இருப்பா. அப்ப நாளைக்கு நீ போன விட்டுட்டு எங்களை பேசுவோம். கொடுத்த காசுக்கு மைத்தில் நடிச்சாங்கன்னு. யோ நான் இங்க நார்மலாகப்பட்டு நான் வந்திருக்கேன். என்னிடத்துல என்ன பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சேட்டை வச்சு ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு என்ன தெரியும்? பாண்டிச்சேரி ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது எதை சேரும்? ராமாயணம் என்றால் என்ன? ராமனுடைய காவியம் தான் ராமாயணம். மகாபாரதம் சரி சத்திமான். ஏய் மகாபாரதம் என்றால் எதை சேரும்? மகாபாரதம் என்றால் என்ன? கர்ணனை சேரும். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18 புராணங்களா? அதுக்கு பேரு புராணம் தான் வச்சாங்களா பேரு? ஆரம்பத்தில் அதுக்கு பேரு புராணம் கிடையாது. பேர் என்னங்க? பூரணம். பூரணம் புஷ்கணம் பூரணக்கலை புஷ்பலக்கலை. இனியா விட்டு ஐயனாரோட மனைவி பேர்லாம் சொல்லுவ போல. சொரிக்குளத்து மாயலகு மாதிரி. உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் அப்பா அம்மா. ஏய் உன் பேர் என்னையா? அதே அப்பா அம்மா சொல்றோம்லங்க. ஆமா ஆமா. என்ன பேரு? எங்க அப்பா. உனக்கு சொந்த அறிவே இருக்காதா? இருக்குல்ல. என்ன மானம் கட்டவனே சூடு கட்டவனே அப்படின்னு அடுத்தால கேட்பாங்க. இப்படிலாம் பதில் சொன்னா நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சட்டார்னு ஒன்னு சொல்ல விடுங்க. இல்லாட்டி என்னடா கேள்விக்கு பதில் தகுந்தாற்போல கொடுக்கணும். நானா பொறுத்துட்டு போயிருவேன். இதே கோபமான ஒரு விஸ்வாமித்திரரோ யாரோ அந்த இடத்துக்கு வராங்கன்னு வைக்கல. சரிங்க. அங்க இப்படி பதில் சொன்னா யாரா அவன் பார்க்க பைத்தியக்காரமா இருக்கேன். எங்கடா பிறந்தேன் யாருக்கடா பிறந்தேன் சுருக்க விழுந்த முன்குடுமை சோழியா சோட்டு பொருட்கள் வாயா போலையா திருக்குழந்தை கோட்டானே நாயே குறைங்க உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையற்று போயின்னு இப்படி கேவலமாக பேசிடுவாங்க. பேசுவாங்கல்ல. ஆனா நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். அப்படி பேசணும் எனக்கு என்ன இருக்கா? இல்ல இல்ல சும்மா பேசுங்க. சும்மா பேச நான் பேச மாட்டேங்க. அப்படி அடுத்தாளுங்க பேசிடுவாங்க. ஆமாங்க. சூடு இல்லாதவனே சுரண இல்லாதவனே புத்தி இல்லாத புலகத்துல பிறந்த புத்தி இல்லாதவனே சொல்லுவாங்கல்ல. ஏண்டா நீ ஒரு மடையனா? மானம் கட்டவன? இல்ல இல்ல அது கிடையாது. வேற என்னதே உங்களுக்கு வேணும்? இல்லங்க அப்படி கேட்பாங்க. நான் என்ன கேட்டேன்? முறையா உம்முடைய பெயர் என்னங்க அப்படின்னு. என் பேரு கதையின் சாரம்சம் வீரத்தேவங்க. இப்ப நீ கதையில இருக்கியா இல்ல வேற எங்க இருக்கியா? கதையில தான் இருக்கேன். உன்னுடைய பேர் என்ன? வீரத்தேவன். வீர தேவை. அப்ப இவருடைய பேர் என்ன? கிள்ளி வளவே.
அது என்ன யாரை பிடிச்சி கிள்ளுனாரு ஒரு கிள்ளி வளவேன். எங்க பெரியம்மா படுத்துக்கிற இருந்துச்சு பிடிச்சி கிள்ளி விட்டாரு. ஏய் ஏய் ஏயா நீ பெரியம்மாவெல்லாம் பிடிச்சி கிள்ளுவியா? அதுவா பேசிட்டு அதுவா சிரிச்சுக்கிட்டு உதறிட்டு போ. என்ன போச்சு கிள்ளி வளவனாம் சாமி. எதற்கு 3 நாளும் 30 நாளும் பேசினாலும் நாங்கள் தான் சொல்ல வேண்டும் சாமி. எங்க அப்பாவை நம்பிராஜன், சரி, அம்மா நங்கிய மோகனி, சரி, உடன் பிறந்தவர்கள் 7 பேர், சரி, கூட பிரகாஷ் சகோதரி தான் வள்ளி, எங்க ஆளு ஒண்ணு இருக்கு தோழி பிள்ளை, சரி, தாங்கள் பேர் நாரத மகரிஷி. ஏன்னா குறிப்பெருவன் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு சாமி. சரி, தாங்களோட மக்களுக்காக நகைச்சுவையா விளையாடி நம்ம தப்பா தவறா பேசியிருந்தா சரி சம்பளத்துல 70 ரூபா குறைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள. இப்ப நாங்க யாருமே ஜோசியம் பார்க்கலையே. ஜோசியம் பார்க்கல. ராகு கேதும் இணைஞ்சு புளுட்டோ எவிடன்ஸ் லாங் அப்படின்னு சொன்னான். கூட்டு வருகிறேன். கண்டிப்பா கூட்டி வரீங்களா? நேரம் காலம் காரியத்தில் கேட்டு என்பது கணக்கு அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். ஐயா வாட்டு பாடவா? ஒரு சித்தர்னு சொன்னாங்க, 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க சொன்னாங்க அது ஒரு சித்தர் பசும்பன் முத்து கண்ணே வெள்ளையச்சே வள்ளி எடுத்து வாடி எடுத்து வாடி வீரனும் போரிக்கு செல்வதினா குத்துமதி பார்த்தே வாதிக்கிறீங்களா? சரி சரி எல்லாரும் காத்து சாய்க்கிறீங்களே ஆனந்த மாதிரியே அந்த அப்படியே கிரிப்ட புலந்தளித்து உள்ள போயிடுவாரு. கண்ணே காதல் வைபோகமே காணும் நந்தாளிலே ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் நந்தாளிலே கோடை காலத்து கண்ணே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து சாமியார் வந்திருக்கார். என்ன சாமி? நாரத மகரிஷி. உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமாத்தா. நான் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். அழைத்து வாருங்கள் சுவாமி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கிறதா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கிறதா மாமா
கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கேன். வித்தியாசமான பாசையா பேசுறீங்களே. ஆமாங்க. இந்த பெண்மகள் யார்? இதுயா எங்க அப்பா எங்களுக்கு இது பண்ணது. உங்க அப்பா எது பண்ணிட்டு போனாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிள்ளை வந்து எங்களுக்கு பொண்டாட்டி. அதுனே கொஞ்ச நேரத்துக்கு? ஆமா, ஊருக்கார கொடுத்த அட்வான்ஸ் படி இன்னும் கொஞ்ச நேரம் தான் வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் அவ புருஷே வண்டியில ஏற்றிட்டு போயிருவா, நாங்க தெருவில் தெரிய வேண்டியது. சரி இருக்கட்டும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி 100,000 நீடுடி காலமாக வாழ வேண்டும். நன்றி ஐயா. அடுத்து ஏன் தங்கச்சி இருக்காங்களா? ஆமா. அழைச்சிட்டு வாரீங்களா? என்ன உண்மையை நிக்கிறீங்களா? என்ன தங்கச்சி அழைத்துட்டு வாருங்க. வள்ளிக்கண்ணு ஒடியாத்தா. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். பாடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். தங்கச்சி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணன் நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப அவசரமா தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ட காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கார். அப்படி ஆடி பாடி வரவேற்றீர்கள். நல்ல மரியாதை கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்தாச்சுதா. நெசமாவா? ஆமா. சரி, வந்தாதானே தெரியும் என்ன கொடுத்தி என்ன. வாங்க சுவாமி. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். தங்கள் வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கே பெறுவதற்கின்ற மகிழ்ச்சியாகும். மேலும் தாங்கள் இங்கு வந்து என் முன்னோர் செய்த புண்ணியமாக நான் உங்களை சந்தித்ததும் என்னுடைய பாக்கியமாகும். தங்களின் ஆசீர்வாதம் வருகால் தரணைக்கும் என்று கருது தங்களை பிற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை 20 கொங்கு மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களால் வள்ளி சிறந்தாழ்ந்த